வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜேஸ்வரி. துபாயில் வந்து 1 BHK ரெண்டட் ஹவுஸ் வந்து எடுத்திருக்கோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். 2023ல துபாய்க்கு வந்த புதுசுல இந்த வீட்டில் தான் இருந்தோங்க. இந்த வீட்டில் நிறைய மறக்க முடியாத மெமரிஸ் எல்லாம் இருக்கு. வாங்க வீடு பார்த்துட்டே அப்படியே பேசுவோம். எங்க வீடு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். டோர் ஓபன் பண்ண உடனேயே லெஃப்ட் சைட்ல வந்து கிச்சன் இருக்குங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோமுங்க. என்னோட ஹஸ்பண்டுடைய ஆபீஸ்ல இந்த வீடு கொடுத்திருக்காங்க. சோ ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலி வந்து 16 ஃப்ளோர்ஸ் இருக்கு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோங்க. இது வந்து கிச்சன். இது ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹோம்ங்கறனால எலக்ட்ரிக் ஸ்டவ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது எல்லாமே இங்கே கொடுத்திருக்காங்கங்க. சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் வந்து இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம கிராசரி ஐட்டம்ஸும் இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு வீடியோல வந்து நான் ஹோம் டூர் வந்து நான் காமிச்சிருக்கேங்க. கிச்சன்ல நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல கொடுக்குறேங்க. கிச்சனுக்கு பக்கத்துலயே வந்து வாஷ்ரூம் இருக்கு. ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ற மாதிரி இங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒரு வாஷ்ரூம் கொடுத்திருக்காங்க சின்னதா. இந்த வாஷ்ரூம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஃபேஸ் வாஷ் பண்றது, ஹேண்ட் வாஷ் பண்றது இதுக்கு மட்டும் தான் இந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கிச்சனுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கிறனால இந்த வாஷ்ரூம் வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால். இந்த வீட்ல பார்த்தோம்னா ஓபன் கிச்சன் இருக்கு. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு செகண்ட் பேபி வந்து 2023ல வந்து எனக்கு 4 இயர்ஸ் தான் இருந்தது குழந்தைக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாங்க. சோ தனியா விட்டுட்டு எனக்கு வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஓபன் கிச்சனா இருந்ததுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் கிச்சன்ல இருந்தே குழந்தைய பார்த்துப்பேன். நைட் டைம்ல வந்து நான் வீடியோ எடுத்ததுனால ஸ்கிரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. டே டைம்ல ஓபன் பண்ணி வச்சா பயங்கர வெளிச்சமா இருக்கும், சூப்பரா இருக்குங்க. இங்க ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க. 3 கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணி இருக்காங்க. இங்க பால்கனி எல்லாம் கிடையாது. ஹால்லயே வந்து கிளாத் ஸ்டாண்ட் வச்சிருக்கேங்க. ஏன்னா இங்க பால்கனி இல்லங்கறனால நான் ஹால்ல வச்சுட்டா காத்தோட்டமா இருக்கும். அதனால விண்டோக்கு பக்கத்திலேயே வந்து நான் வச்சிருக்கேன். இங்க டிவி டேபிள் இருக்குங்க. இந்த டிவி வந்து நாங்க இங்க துபாயில வந்து வாங்கணுங்க. பக்கத்திலேயே என்னோட குழந்தை உட்கார்ந்துட்டு அழகா ரைம்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட டாய்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்குங்க. இவ்வளவுதாங்க என்னோட கிச்சனும் லிவிங் ஹாலும். ரொம்ப அழகா சமத்தா ரைம்ஸ் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப எல்லாம் ரைம்ஸ் கொடுக்க மாட்டேன், ஏன்னா வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. சோ அதனால கொஞ்ச நேரத்துக்காக ரைம்ஸ் போட்டு விட்டுருக்கேன். நாங்க இருக்கிற இந்த ஹோம் பாத்தீங்கன்னா 1 BHKங்க. நாங்க துபாயில ஜுமைரா வில்லேஜ் சர்க்கிள்ல இருக்கோங்க. இங்க ரெண்ட் எல்லாம் ரொம்பவே காஸ்ட்லிங்க. 4000 திராம்ல இருந்து 6000 திராம் வரைக்கும் ரெண்ட் வருங்க. INRல சொல்லணும்னா மந்த்லி நியர்பை 1 lakh பே பண்ண வேண்டி இருக்குங்க. இது வந்து ரொம்பவே காஸ்ட்லி தான். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆபீஸ்ல இந்த வீடு கொடுத்திருக்கனால ஹாஃப் ரெண்ட் வந்து பே பண்றோம். பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ரீசன்காக எக்ஸாக்ட் ரெண்ட் வந்து நான் சொல்லலைங்க. இந்த குட்டியான ரூம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரூம்ங்க. இங்க வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ண கவர் எல்லாமே வந்து இங்க ஒண்ணு விடாம வச்சிருப்பேங்க. இங்க வேக்யூம் கிளீனரும் இருக்கு. இதுக்கு பக்கத்துலயே வந்து பெட்ரூம் இருக்கு. பெட்ரூம் வந்து ஹால் அளவுக்கு பெருசாவே இருக்குங்க. நீட்டாவே இருந்தது வீடு. இது வந்து வாஷ்ரூமுங்க. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா பெட் வந்து நாங்க வச்சிருக்கோம். அங்கேயே குழந்தைக்கு ஜோஜியும் போட்டிருக்கோம். ரைம்ஸ் பாத்துட்டு இருக்காங்களே அப்பதான் நினைச்சேங்க, பரவாயில்ல ரொம்ப சமத்தா இருக்காங்களேன்னு சொல்லி வாய மூடலைங்க. உடனே வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு சாதம் ஊட்டி பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெட்ரூம் வந்து வீடியோ ஷூட் பண்ணங்க. பாப்பா ஜோஜில தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் அப்புறம் 2 குழந்தைங்க இவங்க வந்து தூங்குவாங்க. நான் எப்பவும் வந்து ஹால்ல தான் தூங்குவேன். மார்னிங் வந்து 5 o'clock எழுந்து குழந்தைக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணணும். ஸ்கூல் பஸ் பாத்தீங்கன்னா இங்க 6:45 வந்துடும். 5 o'clock அலாரம் வச்சு ஃபுட் ரெடி பண்ணிட்டு 5:30 என் குழந்தைய எழுப்பி விட்டேன்னா அவங்க ரெடி ஆகி 6:45 வந்து கிளம்பிடுவாங்க. பெட்ரூம்ல இருக்கிற காட்டு, பெட், இந்த டேபிள், காட்டுடைய சைட் டேபிள், கப்போர்டு இது எல்லாமே வந்து பர்னிஷ்டா இருந்ததுங்க. இது வந்து சைட் டேபிள். இந்த சைட் டேபிள் என்ன இருக்குன்னா இங்க வின்டர் சீசன்ல போடுறதுக்கான சாக்ஸ் எல்லாம் இந்த சைட் டேபிள் வச்சிருக்கேன். பென் எல்லாம் வந்து இந்த செகண்ட் ரேக்ல வச்சிருக்கேங்க. காட்டுடைய 2 சைட்லயுமே சைட் டேபிள் இருக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல நைட் லேம்ப் இல்லாதனால நைட் லேம்ப் வாங்கி மாட்டி இருந்தோம். ஸ்விட்சஸ் எல்லாம் கீழே கை கெட்டுற மாதிரியே இருக்கு குழந்தைங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ரைட் சைட்ல இருக்கிற சைட் டேபிள்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வின்டர் சீசனுக்கு ரொம்ப குளிரா இருக்குங்க. அதனால குழந்தைங்களுக்கு ஹீட்டர் இல்லாம கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி. இந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ணாலும் கூலிங்னஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அதனால பெட்டர் வந்து நாங்க ஹீட்டர் வேணுங்கிறனால மைல்டா ஹீட்டர் வச்சு குழந்தைக்கு எப்பவுமே போட்டு விட்டுருவோம். இந்த சைட் டேபிள்ல குழந்தையுடைய டைப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோங்க. அப்புறம் அயனிங் பேட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிளக் பாயிண்ட்ல இங்க அதிகமா இல்லாதனால இந்த மாதிரி ஒரு பிளக் பாயிண்ட வாங்கி மாட்டிட்டோங்க. ரொம்ப யூஸ் ஆகுது அயன் பண்றதுக்கு, ஹேர் ட்ரையருக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இங்க வந்து ஹேங்கரும் எதுவுமே கிடையாதுங்க. நாமளே வந்து ஸ்டிக் பண்ற மாதிரி வாங்கி ஹஸ்பண்டோடைய
பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் நாங்க தான் வாங்கி மாட்டியிருக்கோங்க. இங்க வந்து ஆஸ் யூஷுவல் லாண்டரி பின் இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அது லாண்டரி பின் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இதுதான் பெட்ரூம்ல இருக்கக்கூடிய வாஷ்ரூம். இந்த வாஷ்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாத் டப் இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத் டப்ல வந்து குளிச்சது கிடையாது. அதனால இதை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி டெய்லியுமே பாத் டப்ல குளிக்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எங்களுடைய ஃபுல் ஹோம் சுத்தி காட்டியிருக்கேங்க. எப்படி இருக்குன்னுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி. நம்ம சேனல் நேம் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாவும் என்கரேஜிங்காவும் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.